வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கிறிஸ்மஸ் ஆனதுனால கன்னியாகுமரினாலே கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு செம்மையாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பராக குடில்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி குடில் பார்க்க போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு என்னெல்லாம் குடில் பார்க்குறோம், எங்கே பார்க்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணா அடக்கமா நடக்க முடியாது. பொண்ணா அடக்கமா மண்டைய உடைச்சு. இதுதான் முளகுமூடு சர்ச்சோட குடில். வெளியே இப்படி தான் இருக்கு. குடில் ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கு. வெளியில் எனக்கு இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, இது என்னது ஏஞ்சல்ஸா? ஏஞ்சல் தானே அது. ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கிறது இது நல்லா இருக்கு. ஏய், கப் வச்சு பண்ணியிருக்காங்கம்மா. கப்பு ஸ்டாப்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ எங்கள் பாலப்பழம் குடிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நாங்க சுத்தி இருப்போம். 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்க டிராபிக்ல நிக்கிறோம். இது எல்லாமே இந்த பாலப்பழம் குடில். அந்த குடில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்காங்க, அது எவ்வளவு வருஷம் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா வந்துட்டு ஆமா, நான் பிறந்ததுல இருந்தே வந்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல் இந்த குடில். அப்படின்னா ஒவ்வொரு இயரும் டிஃப்ரெண்டான மாடல்ல வைப்பாங்க. நம்ம வந்துட்டு நார்மலா வெளியே நின்று பாக்குற மாதிரி இருக்காது, உள்ளாடி போயிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். குடில் மாடியில ஏறி குடில் எல்லாம் நடக்கலாம், நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாகர்கோயில் குடில்னாலே பாலப்பழம் இஸ் த பெஸ்ட். இதுக்கு முன்னாடி கருங்கல்லாம் இருக்கும், பட் இப்ப கருங்கல்ல பெருசா வைக்கிறது இல்ல, பாலப்பழம் தான் மோஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ பாலப்பழம் வந்திருக்கும். 10 கிலோமீட்டரா சுத்த விட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ல இருக்க கார்ல உள்ள பிரேக் லைட் போயிருச்சு, நான் இருட்டா தெரிஞ்சேன், போயிருச்சு, அவ்வளவுதான். ஓகே, இங்க பாருங்க, 2 கிலோமீட்டர் முன்னாடியே கார்லாம் பார்க் பண்ணிருக்காங்க. எப்பவுமே அப்படிதான், 1 கிலோமீட்டருக்கு லைன் இருக்கும், கியூ இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு கார்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க. இங்க பாருங்க, 2 கிலோமீட்டர்ல இருக்கு, லிட்டரலா 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இன்னும் இங்கேயே கார்லாம் நிப்பாட்டி நடந்து போறாங்க. இதுதான் எங்களுடைய பாலப்பழம் குடில் ஸ்பெஷல். என் ஃப்ரெண்ட்ல போற இந்த காருக்கு வாழ்க, அதுதான் வெளிச்சம் காமிக்குது. புதுசா பார்க்கிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கிங்லாம் இருக்காது. என் அம்மா சாப்பாடோட வந்திருக்காங்க. என்னதுமா? கேக், ப்ளம் கேக். யாரும் கேக் வேணும்னு கேட்காதீங்க, கொடுக்க முடியாது. என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு, 40 ரூபா கார் பார்க்கிங்க்கு வாங்குறீங்க. நாங்க விஐபி பாஸ் கூட கொடுக்காம நாங்க 1 கிலோமீட்டர் லைன்ல நின்று நாங்க குடில் பார்க்க வந்து 40 ரூபா கார் பார்க்கிங். ஓவர்டா இதெல்லாம். இந்தியன் மாம்ஸ் எங்க போனாலும் ஸ்நாக்ஸ் சாப்பாடுலாம் கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஹோட்டல் போய் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் மாம்ஸ். பட்னி எல்லாம் இல்லை, நான் போற வழியில ஹோட்டல்ல சாப்பிடுவேன். 1.5 கிலோமீட்டர் முன்னாடி எங்களை நடக்க வச்சுட்டாங்க. மக்களே, கியூவை பாருங்க. இது என்னைக்கு நாங்க போய் சேருவோம் தான் தெரியல. வழியா 2 பேரை கன்வின்ஸ் பண்ணி விஐபி டிக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் விஐபி லைனே இருக்காது. இப்போ நாங்க அதுக்கும் லைன்ல நிக்கிறோம். அம்மா டிக்கெட் எடுத்திருக்கோம், அதுக்கே லைன்ல நின்று இருக்கோம்.
செங்கடல்ல நடந்துட்டு இருக்கோமா? என்ட்ரியே பயங்கரமா இருக்கே. லாஸ்ட் இயர் இது இருந்த மாதிரி ஞாபகமே இல்லை. அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வருஷம். My favorite place. பாலப்பழம் குடில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாடலில் கட்டுவாங்க. இந்த வருஷம் ஈஜிப்ட் பிரமிட் பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. காலிஃப்ளவர் ஃப்ரைன்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கே போனாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டாச்சு. குடிலோட சைட் வியூ தான் இது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ ஸ்பெஷல் இந்த பிளேஸ். ஸோ திருப்பியும் ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு தேன் குழல் வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு தேன் குழலும் வாங்கிட்டேன். ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஹோட்டல் வந்திருந்தோம். எப்போவுமே மார்த்தாண்டமில் இருக்க முபாரக் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இரானி வந்திருந்தோம். அம்மாவும் நானும் ரொம்ப சாப்பிட்டுட்டோம், கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு எக்ஸசைஸ்க்காக நடக்க வந்துட்டோம். சாப்பிட்டதுக்கு பரிகாரமா? அதான் சாப்பிட்டதுக்கு பரிகாரமா, நிறைய சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு குடிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அன்னைக்கு நான் வந்துட்டு அவுட்ரோ எடுக்கலை. 2 days தாண்டி மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச்சில் நாங்கள் லைட் பார்க்க போயிருந்தோம். எல்லா வருஷமுமே அங்கே செம்மையாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் லைட் எல்லாமே. அவ்வளோ லேக்ஸுக்கெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த லைட்லாம் போடுவாங்க. அங்கேயும் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள், அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஸ்பெஷல் மார்த்தாண்டம் அப்படிங்கிறப்போ. அங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் அந்த சர்ச்சில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ஒரு 50+ டிசைன்ஸில் லைட்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ லைட்ஸ், அது
ரேண்டம் அப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் லைட்ஸ், அது ஒரு 50+ லைட்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுடைய கிறிஸ்மஸ் எல்லா வருஷமும் இப்படி தான் இருக்கும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். டாடா பாய்.